வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன். செய்திகள் வாசிப்பவர் நிலுஜா ஜெயபாலன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். வாகனங்களின் விலைகளில் அதிகரிப்பு ஏற்பட்டது ஏன்? ஆரம்பமாகியது உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பான மனுக்கள் மீதான விசாரணை. அரிசி விலையில் மாற்றம். தவறான வரி தீர்மானத்தால் 100 பில்லியன் ரூபாய் வருமானத்தை இழந்த சுங்கம். வவுனியா மாநகரில் லங்கா டைல்ஸ் ஏக விநியோகஸ்தர் ஜெய்ராம் சர்மிக்கில். லங்கா டைல்ஸின் 2க்கு 2 ஃப்ளோர் டைல்ஸ், 2க்கு 1 வால் டைல்ஸ். உங்களுக்காக லங்கா டைல்ஸ் 2க்கு 1 அளவிலான டைல்ஸ்களில் 40% பிரம்மாண்டமான விலைக்கழிவுடன். அதேபோன்று லங்கா டைல்ஸின் 2க்கு 2 டைல்ஸ்கள் 40% பெரும் விலைக்கழிவுடன் பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய ஒரு இடம் ஜெய்ராம் சர்மிக். இலக்கம் 7, முதலாம் குறுக்கு தெரு, வவுனியா. தொடர்புகளுக்கு 07718534778. மாபெரும் விலைக்கழிவு. தொடர்வன இலங்கை செய்திகள். பணவீக்கத்தை கட்டுப்படுத்தவும் பணவீக்கத்துடன் தொடர்புடைய விலைகளை பொருத்த வேண்டிய சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளின் காரணமாக இறக்குமதிக்கு முன்பே வாகன விலைகள் உயர்ந்துள்ளதாக பிரதிநிதி அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ குத்தகை நிறுவனங்களுக்கு சாதகமாக வாகன விலைகள் அதிகரிக்கப்பட்டதாக சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட பதிவுகள் தவறானவை. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முழு பொருளாதாரத்தின் செயல்பாட்டையும் கருத்தில் கொண்டு முடிவுகளை எடுக்கின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட குழுக்களுக்கு சாதகமாக அல்ல. ஜனவரி மாதத்தில் புகையிலை, மதுபான வாகனங்கள் மற்றும் மின்னணு உபகரணங்கள் போன்ற பொருட்களின் பணவீக்கம் தொடர்பாக ஆண்டின் பணவீக்கத்தை பொருத்த வேண்டியதை கருத்தில் கொண்டு விலைகளை ஒப்பிட வேண்டும். 2024ஆம் ஆண்டில் சராசரி பணவீக்கம் 1.9% இருந்தது. 2024ஆம் ஆண்டில் 1.9% இருந்த பணவீக்கத்துடன் 4% சேர்ந்த பிறகு புகையிலை, மதுபானம், வாகனங்கள் மற்றும் மின்னணு உபகரணங்களின் விலைகளை அதிகரிக்க வேண்டும். அவ்வாறுதான் இந்த விலை அதிகரிப்பு இடம்பெற்றுள்ளதே தவிர எவரது தேவைகளுக்கு ஏற்ப இடம்பெறவில்லை. வாகன இறக்குமதியின் போது அந்நிய செலாவணியின் கையிருப்பு குறித்து அவதானம் செலுத்தப்படும். தற்பொழுது $6 பில்லியன் அதிகமான அந்நிய செலாவணி கையிருப்பில் உள்ளது. இதற்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணமும் வாகன இறக்குமதிக்கு அனுமதி அளிக்கப்படும். முழுமையான பொருளாதார இயக்கத்திற்கு வாகனங்களின் இறக்குமதி அவசியமாக உள்ளது. இதன் பிரகாரம் கட்டம் கட்டமாக அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் பொது போக்குவரத்துக்கு தேவையான வாகனங்கள் இறக்குமதி செய்ய அனுமதி அளிக்கப்பட்டது. பின்னர் பொருளாதார தேவைகளுக்கான வாகனங்களும் தற்பொழுது தனியார் வாகன இறக்குமதிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. நிதி அமைச்சு மற்றும் இலங்கை மத்திய வங்கியின் ஆலோசனைகளின் பிரகாரமாகத்தான் இந்த அனைத்து செயல்பாடுகளும் இடம்பெறுகின்றன என்று அவர் கூறியுள்ளார். அரசாங்கத்தினால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான விசேட ஏற்பாடுகள் சட்டமூலத்தின் சில சரத்துக்கள் அரசியலமைப்பிற்கு முரணானது என தீர்ப்பளிக்கப்பட வேண்டும் என கோரி உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணை ஆரம்பமாகியுள்ளது. இந்த மனு ஜசந்த கோதாகோட, ஜன பி சில்வா மற்றும் அர்ஜுனா ஒபேசேகர ஆகிய மூவரடங்கிய உயர் நீதிமன்ற ஆகிய முன்னிலையில் விசாரிக்கப்படுகின்றது. இந்த மனுக்களை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பொதுச் செயலாளர் மற்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியஃபர் உள்ளிட்ட குழுவினர் சமர்ப்பித்தனர். ஒத்திவைக்கப்பட்டுள்ள உள்ளூராட்சி தேர்தலுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட வேட்பு மனுக்களை ரத்து செய்ய புதிய வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்ளும் நோக்கத்துடன் அரசாங்கம் இந்த சட்டமூலத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளதாக மனுதாரர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த சட்டமூலத்தின் சில சரத்துக்கள் அரசியலமைப்பிற்கு முரணானவை என்று அவை நிறைவேற்றப்பட வேண்டுமானால் நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை வாக்குகளால் அங்கீகரிக்கப்பட்டு பின்னர் வாக்கெடுப்பு மூலம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றும் தீர்ப்பளிக்க கோரி இந்த மனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. நெல் அறுவடை சந்தையை வந்தடைந்தாலும் நெல்லிற்கு உத்தரவாத விலை நிர்ணயிக்கப்படவில்லை என்றும் இதன் விளைவாக 1 கிலோ நெல்லின் விலை 110 ரூபாய் முதல் 120 ரூபாய் வரை குறைந்துள்ளதாக விவசாயிகள் போராட்ட இயக்கம் தெரிவித்துள்ளது.
உத்தரவாத விலையை நிர்ணயிக்காததுடன் அரசாங்கம் இன்னும் நெல் கொள்முதல் செய்யும் செயல்முறையை தொடங்கவில்லை என்றும், எனவே நெல்லிற்கு உத்தரவாத விலையை அவசரமாக நிர்ணயிக்க வேண்டும் என்று அமைப்பின் தேசிய அமைப்பாளர் விமல் வடுகேவா தெரிவித்தார். திருகோணமலை பகுதியில் அறுவடையின் பின்னர் தற்பொழுது சந்தைக்கு வந்திருப்பதாகவும், அதன்படி சிவப்பு நெல் 1 கிலோ 110 முதல் 120 ரூபாய் வரையிலும், மற்ற வகை நெல் 110 முதல் 115 ரூபாய் வரையிலும் குறைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உரிய வகையில் வரி தீர்மானம் மேற்கொள்ளப்படாததன் காரணமாக கடந்த 5 வருட காலப்பகுதியில் நாட்டிற்கு 100 பில்லியன் ரூபாய் சுங்க வருமானம் கிடைக்காது போயுள்ளதாக மதுசாரம் மற்றும் போதைப்பொருள் தகவல் நிலையம் தெரிவித்துள்ளது. மதுசாரம் மற்றும் போதைப்பொருள் தகவல் நிலையத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் சம்பத் டி சேரும் இதனை தெரிவித்துள்ளார். புகைப்பொருள் விற்பனை அந்த 5 வருட காலப்பகுதியில் 50% குறைவடைந்திருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனவரி மாதம் 6% மதுவரி அதிகரிக்கப்பட்டது. மதுவரி அதிகரிப்பானது நாட்டிற்கு சகல வழிகளிலும் நன்மையை ஏற்படுத்தும். அரச வருமானம் அதிகரிக்கப்படும். எனினும் தவறான வரி தீர்மானம் காரணமாக நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய வருமானம் கை நழுவி போனதாக மதுசாரம் மற்றும் போதைப்பொருள் தகவல் நிலையத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் சம்பத் டி சேரும் தெரிவித்துள்ளார். அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள் மற்றும் அவர்களது ஊழியர்களின் வசதிகளை கட்டுப்படுத்தும் சுற்றறிக்கையை ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க வெளியிட்டுள்ளார். சுற்றறிக்கையின்படி அமைச்சர்களுக்கானது துணை பணிப்பாளர் அதிகபட்சமாக 15 பேருக்கு, துணை அமைச்சர்களுக்கான பணியாளர்கள் 11 பேருக்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளனர். ஒவ்வொரு அமைச்சருக்கும் ஒரு தன்னார்வ ஆலோசகர் அல்லது குழு நியமிக்கும் திறன் உள்ளது மற்றும் ஆலோசகர்கள் உண்மையான கல்வியாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள், தொழில் வல்லுநர்கள், குடிமக்கள் அமைதிகளின் பிரதிநிதிகள் அல்லது நோக்கம் தொடர்பான பொது பிரதிநிதிகளாக இருக்க வேண்டும் என்று சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதேவேளை அமைச்சர் மற்றும் பிரதி அமைச்சர் ஊழியர்கள் அவர்களது குடும்ப உறுப்பினர்களாகவோ அல்லது நெருங்கிய உறவினர்களாகவோ இருக்கக்கூடாது எனவும் ஜனாதிபதியின் செயலாளரினால் வெளியிடப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நியமனங்கள் குறித்து அமைச்சரவைக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்றும், அமைச்சர்களின் முழு நேர ஆலோசனைகளின் எண்ணிக்கை 2க்கும் இருக்காமல் இருக்க வேண்டும் என்றும், அவர்களின் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகள் மாநில நிர்வாக சுற்றறிக்கையின்படி இருக்க வேண்டும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. மருந்துகளின் விலையை குறிக்க புதிய விலை கட்டுப்பாட்டு பொறிமுறையை அறிமுகப்படுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. புதிய முறையின் கீழ் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் மருந்தை விற்பனை செய்யக்கூடிய அதிகபட்ச விலை வரம்புகள் வர்த்தமானி மூலம் வெளியிடப்படும். மருந்துகளின் விலையை கட்டுப்படுத்தும் அதிகாரம் தேசிய மருந்து ஒழுங்குமுறை ஆணையகத்திற்கு வழங்கப்படும். அதற்கான விதிமுறையை உருவாக்கப்படும். மேலும் துறைமுகத்திலேயே மருந்துகளின் விலையை நிர்ணயிக்க வேண்டும். தேசிய மருந்து ஒழுங்குமுறை ஆணையகத்தின் விலை கட்டுப்பாட்டு குழு உரிய முறையில் செயல்படுகிறதா என்பதை கண்டறியும் அதிகாரங்களும் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் விஸ்வமடு பகுதியில் அமைந்துள்ள விஸ்வநாதர் ஆரம்ப பாடசாலையில் தைப்பொங்கல் விழா பாடசாலை அதிபர் தலைமையில் நடைபெற்றது. அத்துடன் 23/1/2025 வெளியான புலமை பரிசில் பரீட்சை போட்டியில் மாவட்ட நிலை மற்றும் மாகாண மட்டத்திலான முதல் இடத்தை பெற்றுக்கொண்ட விஸ்வமடு விஸ்வநாதர் ஆரம்ப வித்தியாலயத்தின் கல்வி பயிலும் மாணவன் கிசோதரன் அக்ஷயன் விஸ்வமடு பகுதியைச் சேர்ந்த மாணவன் 186 புள்ளிகளை பெற்று பாடசாலைக்கு மற்றும் பெற்றோருக்கும் பெருமை சேர்த்துள்ளார். அவரை இன்றைய தினம் பாடசாலை அதிபர் மற்றும் வகுப்பாசிரியர்கள் கௌரவித்துள்ளதுடன் அவருடன் 14 மாணவர்கள் 8 புள்ளிகளுக்கு மேலதிகமாக பெற்றுள்ளனர். நெற்செய்கையில் விவசாய நவீனமாக்கல் கிராமங்களை உருவாக்க முன்மாதிரி செயற்திட்ட அறுவடை விழா இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது. குறித்த நிகழ்வு இன்று காலை 8 மணியளவில் கிளிநொச்சி மகிழங்காடு பகுதியில் இடம்பெற்றது. கொமர்சல் வங்கியின் ஏற்பாட்டில் குறித்த நெற்செய்கையில் விவசாய நவீனமாக்கல் கிராமங்களை உருவாக்கும் முன்மாதிரி செயற்திட்டமான யாழ் பல்கலைக்கழக விவசாய பீடம் மற்றும் விவசாய திணைக்களத்தின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த செயற்திட்டத்தின் அறுவடை நிகழ்வில் கொமர்சல் வங்கியின் பொது முகாமையாளர் டிலக்ஷன்
கெட்டியாராச்சி கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன், யாழ் பல்கலைக்கழக விவசாய பீட விரிவுரையாளர், விவசாய திணைக்களம் மற்றும் கமநல சேவைகள் திணைக்கள அதிகாரிகள், பொறியியலாளர்கள், யாழ் பல்கலைக்கழக விவசாய பீட மாணவர்கள், விவசாயிகள், வங்கி ஊழியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். விருந்தினர்கள் மங்கள வாத்தியத்துடன் அழைத்து வரப்பட்டு மங்கள விளக்கேற்றலுடன் நிகழ்வு ஆரம்பமானதுடன் வரவேற்பு நடனம் இடம்பெற்றது. தொடர்ந்து அறுவடை நிகழ்வு இடம்பெற்றது. பாரம்பரிய முறையில் புதிர் எடுத்து வரப்பட்டு பொங்கலிடப்பட்டமை இங்கு குறிப்பிடத்தக்கது. நவீன விவசாய முறையில் இயந்திரங்கள் மூலம் நாற்று நடப்பட்டு ரோன் மூலம் மருந்து விசிறப்பட்டு நவீன நடுகை விவசாய முறையில் குறித்த செய்கை மேற்கொள்ளப்பட்டமை இங்கு குறிப்பிடத்தக்கது. அடுத்து வருவது உலக செய்தி. உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக இருதரப்பு சமநிலையில் இருந்து நடத்தும் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. அனுமதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்தாவிட்டால் ரஷ்யா மீது கடுமையான பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என்று எச்சரித்துள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிற்கு பதிலளித்த ரஷ்யா இவ்வாறு கூறியுள்ளது. இது குறித்து ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புதின் செய்தியாளர்களிடம் கூறியதாவது, இரு தரப்பிலும் சமநிலையான பரஸ்பர மரியாதையுடன் நடத்தப்படும் பேச்சுவார்த்தையில் பங்கேற்க ரஷ்யா எப்போதுமே தயாராக இருக்கின்றது. ஆனால் அத்தகைய பேச்சுவார்த்தைக்காக அழைப்புதான் இதுவரை வரவில்லை. ரஷ்யா மீது பொருளாதார தடை விதிக்கப் போவதாக ட்ரம்ப் மிரட்டல் விடுத்துள்ள நிலையில் புதிதாக எதுவும் இல்லை. தனது முந்தைய ஆட்சி காலத்தின் போது அவர் அதைத்தான் விரும்பி செய்தார் என்றார். முன்னதாக உக்ரைன் போரை முடிவிற்கு கொண்டு வருவதாக ட்ரம்ப் என்னவெல்லாம் செயல் திட்டங்கள் வைத்துள்ளார் என்பதை தெளிவாக கூறினால்தான் இது குறித்து முடிவுகள் வர முடியும் என்று ஐநாவிற்கான ரஷ்ய துணை தூதுவர் டிமித்ரி போலியான்ஸ்கி கூறினார். நோட்டோவில் உக்ரைன் இணைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அந்த நாட்டின் மீது ரஷ்யா கடந்த 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் படையெடுத்து அந்த போரில் கிழக்கு உக்ரைனில் டொனாஸ்க், லுஹான்ஸ்க், ஸ்போர்ஷியா, கெர்சான் ஆகிய பிராந்தியங்களின் பெரும்பாலான பகுதிகளை ரஷ்யா கைப்பற்றியது. அந்த பிராந்தியங்களில் இன்னும் அரசு படைகளின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியை கைப்பற்ற ரஷ்ய படையினரும் ரஷ்யாவிடம் இழந்த பகுதிகளை மீட்க உக்ரைன் படையினரும் போரிட்டு வருகின்றார்கள். இந்த சூழலில் கடந்த ஆண்டு நடைபெற்ற அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் போது தேர்தலில் வெற்றி பெற்ற ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற ஒரே நாளில் உக்ரைன் போரை முடிவிற்கு கொண்டு வருவதாக டொனால்ட் ட்ரம்ப் சூளுரைத்திருந்தார். அந்த தேர்தலில் பிரதிநிதிகள் வாக்குகளையும் மக்கள் வாக்குகளையும் பெரும்பான்மையாக பெற்று வெற்றி பெற்ற ட்ரம்ப் நாட்டின் 47வது ஜனாதிபதியாக கடந்த திங்கட்கிழமை பொறுப்பேற்றார். பதவியேற்ற முதல் நாளிலேயே பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்திலிருந்து விலகுவது, உலக சுகாதார அமைப்பிலிருந்து வெளியேறுவது, உரிய ஆவணங்கள் இல்லாமல் குடியேறுவர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றுவது, அமெரிக்காவில் பிறந்த சட்டவிரோத குடியேற்றவாசிகளின் குழந்தைகளுக்கு குடியுரிமை அளிக்கப்படுவதை ரத்து செய்வது உள்ளிட்ட பல்வேறு அதிரடி அரசாணைகளை ட்ரம்ப் பிறப்பித்துள்ளார். மேலும் சட்டவிரோத குடியேற்றத்தையும் போதைப்பொருள் கடத்தலையும் தடுக்க தவறுவதற்காக கனடா, மெக்சிகோவில் இருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிப்பது, சீன பொருட்களுக்கு 10% கூடுதல் இறக்குமதி விதிப்பது ஆகியவற்றை பரிசீலிப்பதாக அவர் கூறியுள்ளார். அத்துடன் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வராவிட்டால் ரஷ்யா மீது கடுமையான பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் கடந்த செவ்வாய்க்கிழமை கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதற்கு பதிலளித்த ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புதினின் செய்தி தொடர்பாளரும் ஐநாவிற்கான ரஷ்ய துணை தூதுவரும் இவ்வாறு தெரிவித்துள்ளனர். அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி. 2024ஆம் ஆண்டிற்கான ICC சிறந்த ஆடவர் ஒருநாள் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கிரிக்கெட் அணியைச் சேர்ந்த சரித் அசலங்க அணி தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த 2024ஆம் ஆண்டில் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் திறமையை வெளிப்படுத்திய 11 பேர் கொண்ட வீரர்களை தெரிவு செய்து ICC சிறந்த அணியாக அறிவித்துள்ளது. மேலும் இலங்கை அணியின் 4 வீரர்கள் இந்த அணியில் இடம் பிடித்துள்ளமை விசேட அம்சமாகும். பெதும் நிசங்க, குசல் மெண்டிஸ், சரித் அசலங்க, வனிந்து ஹசரங்க ஆகியோர் அணியில் இடம் பிடித்துள்ளனர். இவர்களை தவிர பாகிஸ்தானை சேர்ந்த ஜைம் ஆயிஃப், ஆப்கானிஸ்தானை சேர்ந்த ரஹ்மானுல்லா ஹிஃபாஸ், மேற்கிந்திய தீவுகள் அணியைச் சேர்ந்த ஷெர்ஃபான் ருத்ரஃபோர்ட், ஆப்கானிஸ்தானை சேர்ந்த அஸ்மதுல்லா ஒமர்சாய், பாகிஸ்தானை சேர்ந்த ஷஹாஹின்
ஷா அஃப்ரிடி பாகிஸ்தானை சேர்ந்த ஹாரிஸ் ரவுஃப் மற்றும் ஆப்கானிஸ்தானை சேர்ந்த AM ஹசன் ஃபர் ஆகியோரிடம் பிடித்துள்ளனர். இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் வெற்றி டிவியின் யூடியூப் பக்கத்துடன். வணக்கம்.